சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் 10 நாட்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வீட்டில் 50 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றதுடன் பல பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் என்றும், வீட்டிற்குள் மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ளனர். இதனை வன்மையாக கண்டித்துள்ளோம் என்றும் கூறினார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும். இதுபோன்ற கீழ்த்தரமான சம்பவம் தமிழகத்தில் நடந்ததே இல்லை. இது கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு என்றும், தூய்மை பணியாளர்கள் போர்வையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினோம். அதற்கு அவர்கள் செவி சாய்க்காமல் நிராகரித்ததால் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருக்கு நிகழ்ந்த கொலைவெறி தாக்குதல் குறித்து ஆளும் அரசை நோக்கி கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சவுக்குவிற்கு ஆதரவாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த செயல் பலரிடமும் மிகுந்த பாராட்டை பெற்று வருகிறது. மேலும் கண் துடைப்பிற்காக 5 பேரை கைது செய்து மீண்டும் அவர்களை ஜாமீனில் வெளியே விட்டதை கண்டித்தும் EPS கேள்வி எழுப்பினார். அந்த வகையில் அந்த தாக்குதலுக்கு தலைமையேற்ற பெண் வழக்கறிஞர் வாணிஸ்ரீ விஜயகுமார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நிபுணர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பு ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் 24/3/2025 அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி அங்கு இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள். மற்றும் படுக்கரை, சமையலறை, சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள். அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம். ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்திருக்கின்றவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார். அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவித்தார்கள். ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார். இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார். இன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார். அது மட்டுமல்ல, அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர் இருக்கின்றார்கள். ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது, இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது? அவர் பிரபலியமானவர், அனைவருக்கும் தெரியும். உங்களை போல் அவரும் ஊடகவியலர், அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகைகளை பார்த்தோம். என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள்? ஒரு சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினமே அவர்கள் ஜாமீனை வந்து விட்டார்கள். ஆக ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இங்கே ஆட்சி நடக்குதா இல்லை ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்று தெரியவில்லை. மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சார், மற்றொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்னைக்கு. அதான் இதை முதல் கேளுங்க, அப்புறம் அடுத்த அறிவிப்பு ஏன் போகிறீங்க? இது எவ்வளவு உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு. நீங்கள் எல்லாம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி. பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது? ஊடகம் பத்திரிகையும் இந்த நாட்டுடைய தூண்ங்க. இவர்கள் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்திகள் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் நீங்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது. இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி மிக மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு என்பதுக்கு இதுவே சான்று. இரண்டு முறையில் இது கொடுத்ததிலிருந்து ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில். இதை கவன ஈர்ப்பாக கொடுத்தாங்க. கவன ஈர்ப்பாக எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார், முறைப்படி கொடுத்தார். அப்போ எடுக்கலை. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும், உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல. கேட்டால் 10 நாளாக நாங்கள் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. உங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்காகத்தான் இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம். ஆக ஒரு பிரபலியமான ஒரு நபருக்கு பட்டம் பகல் அவர் வீட்டில் உள்ள பூந்து அடித்து நொறுக்கிறாங்க. உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம், பத்திரிக்கைலாம் பார்த்தோம். எவ்வளோ கொடுமையான செயல். அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுன்றது கேட்டோம், பதிலே இல்லை. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. மாற்றினா போதுமா? ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஐடிவியில் போட்டால் 15 நாள் சிறையில் அடைக்கிறீங்க. ஒரு செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற செய்தியை வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சி ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம். ஒரு வீட்டில் அத்துமீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே சென்று அவர் தாயாரை கடுமையாக விமர்சனம் செய்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி அங்கே இருக்கின்ற பொருளை அள்ளிட்டு போகிறாங்க. இதை கண்கூட எல்லாமே தொலைக்காட்சியில் பத்திரிகையில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்துருக்குது, என்ன செக்ஷனில் வழக்கு தொடர்ந்துருக்குறீங்க? அவர் அன்றைய தினமே ஜாமீனில் வெளியே வந்துட்டார. அப்படின்னா இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? அதுதான் முக்கியம். சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா பேச விட்டுருப்பாங்க. சரியான நடவடிக்கை எடுக்கலை, அதனால் எங்களை பேச விட மறுக்கிறாங்க. உண்மை நிலையை சட்டமன்றத்தில் பேசினா வெளியில் வரும்ல. அதனால் அவர்கள் பேசி மொழிகி எங்களை அவையிலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க. இதுதான் சம்பவத்துக்கு பின்புலமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தது சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுக்கு நாங்கள் உள்ளேலாம் போகல. எங்களுடைய கோரிக்கை, ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதில் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறது தான் மிக மிக கேவலமாக இருக்குது. இது எல்லா பகுதியிலுமே போகுது, எல்லா மாநிலத்திலும் இது போகுது, செய்தியாக நீங்கள் போகுது. ஆக ஒரு பிரபலியமான ஊடகவியலாக இருக்குது,
இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது? முதலமைச்சர் சொல்ல மிகச் சிறப்பாக இருக்குது, அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது, வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, சரியான வழக்குகள் அவர் மேல் போடாமல் அன்றைய தினமே ஜாமீனில் வரார். என்ன சொல்ல வரீங்க? ஆதரவு தெரிவிச்சா ஒன்றும் கிடையாது, எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படி இல்லைங்க. ஆதரவு எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது. அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயக நாட்டில் வாழ முடியும்? ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டதா என்று என்ன தோன்றுகிறது? எவ்வளவு கொடுமையான செயல்! ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா? அவர் வீட்டில் கொண்டு கொட்டினா ஒத்துக்குவார் அவரு? இன்றைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா, அவர்களுக்கு பெருசா தெரியாது, திமுக காரருக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும். நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், இவர் அவர் என்றெல்லாம் நாங்கள் பாகுபாடு பார்க்கல. எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதாவது சொல்ல சொன்னாங்க, ஏதாவது எடுக்கல சொல்லுங்க. எத்தனை கவன ஈர்ப்பு! இவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஆக இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது.